ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இந்த வாய்ஸ் கிளியரான ஒருக்கா சொல்லுங்க. வாய்ஸ் ரைட். அப்ப நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னன்னு சொன்னால், இப்ப நாங்க யூனிட் 12ல 12.3ன்ற தேர்ச்சி மட்டம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது பல்வேறு முகாமைத்துவ மட்டங்களுக்கு தேவையான முகாமைத்துவ திறன்கள் சம்பந்தமா பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல நாங்க போன கிளாஸ்ல பார்த்தது என்னன்னு சொன்னா, முகாமைத்துவ மட்டங்கள் அப்படின்னு சொல்லி இந்த முகாமையாளர்கள முகாமையாளர்களை நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா 3 வகைகளாக வகைப்படுத்தி இருந்தோம். இல்லைங்களா? அதாவது அதாவது மட்டங்கள் இருக்குதானே, முகாமைத்துவ மட்டங்கள். அந்த முகாமைத்துவ மட்டங்களை வந்து 3 வகைகளாக வகைப்படுத்த இயலும். சரியா? அப்ப எதன் அடிப்படையில நாங்க வகைப்படுத்த போறோம் அப்படின்னு சொன்னா, அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு. விளைஞ்சா? அப்ப அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு முகாமையாளர்களை நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா 3 வகைகளின் கீழே வந்து வகைப்படுத்த இயலும். அந்த 3 வகைகளையும் ஒருக்கா சொல்லுங்க பாப்போம். என்னென்ன வகை? என்னென்ன வகை? போன கிளாஸ்ல சொல்லி தந்த விஷயம். பயப்படாம சொல்லுங்க. 3 வகையும் என்ன? உயர்மட்ட முகாமையாளர், நடுத்தர மட்ட முகாமையாளர், கீழ்மட்ட முகாமையாளர். ரைட். உயர்மட்ட முகாமையாளர், நடுத்தர மட்ட முகாமையாளர், கீழ்மட்ட முகாமையாளர் அப்படின்னு சொல்லி முகாமையாளர்களை நாங்க 3 வகைகளாக வகைப்படுத்திருந்தோம். அது சம்பந்தமாக நாங்க என்ன செஞ்சோம், போன கிளாஸ்ல பார்த்திருந்தோம். சரி, அப்ப நாங்க இந்த கிளாஸ்ல எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நிறுவனம் ஒன்றோட முகாமையாளர் ஒருவரிடம் காணப்படக்கூடிய அல்லது காணப்படுகின்ற முகாமைத்துவ திறன்கள் முகாமைத்துவ திறன்கள் சம்பந்தமா நாங்க பார்க்க போறோம். சரி, அப்ப அமைப்பு பதவிகள்ல பல்வேறு முகாமைத்துவ மட்டங்களுக்குரிய முகாமையாளரிடம் இருக்க வேண்டியதும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதுமான 3 வகையான திறன்கள் ரோபர்ட் எல் கேர்ட்ஸ்னால வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. சரி, அப்ப முகாமைத்துவ திறன்கள், அதாவது முகாமைத்துவ மட்டங்களுக்குரிய முகாமையாளர்களிடம் வந்து இருக்க வேண்டிய அல்லது மேம்படுத்த வேண்டிய, சரியா, 3 வகையான திறன்கள் காணப்படுது. அது யாரால குறிப்பிடப்பட்டது அப்படின்னு சொன்னா, ராபர்ட் எல் கேர்ட்ஸ். யாரு? பேர் என்ன? பேரை ஒருக்கா சொல்லுங்க. யாரால குறிப்பிடப்பட்டிருக்குது? ராபர்ட் எல் கேர்ட்ஸ். எல் கேர்ட்ஸ். சரி, அப்படியான இந்த திறன்கள் 3 திறன்கள் காணப்படுது. முதலாவது இனக்கருவாக்கத்திறன், 2வது மானுடத்திறன், 3வது தொழில்நுட்ப திறன். என்னென்ன திறன்? இனக்கருவாக்கத்திறன், மானுடத்திறன், தொழில்நுட்ப திறன். சொல்லுங்க ஒருக்கா. இனக்கருவாக்கத்திறன், மானுடத்திறன், ரைட். சரியா? இப்படியான இந்த 3 திறன்கள் சம்பந்தமாகவும் எந்த திறன் எந்த முகாமையாளருக்கு எப்படி இருக்கணும், சரியா? அப்ப இப்படி வந்து நாங்க ஒவ்வொரு திறன் சம்பந்தமாகவும் நாங்க என்ன செய்ய போறோம்னா, அந்த முகாமையாளர்களோட வகைகளுக்கு ஏற்ப நாங்க பார்ப்போம். அப்ப உயர்மட்ட முகாமையாளருக்கு எப்படி வந்து எந்த திறன் அதிகமா தேவை, கீழ்மட்ட முகாமையாளருக்கு எந்த திறன் அதிகமா தேவை, நடுத்தர மட்ட முகாமையாளருக்கு எந்த திறன் தேவை, அப்படின்ற மாதிரி நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த முகாமைத்துவ திறன்களை நாங்க பார்க்க போறோம். ஒவ்வொரு விடயமா நாங்க பார்த்துட்டு வருவோம். அப்ப என்ன கருவாக்க திறன்டா என்ன, மானுட திறன்டா என்ன, தொழில்நுட்ப திறன்டா என்ன, சரியா? இப்ப அது பாக்குறதுக்கு முந்தி ஒரு விஷயம் உண்டு உங்கள்கிட்ட சொல்லணும். எப்ப பார்த்தாலும் சிலபஸ படிச்சு கொண்டிருக்கிறத தாண்டி மெயினா வந்து ஒரு விஷயம் ஒன்று விளங்கிக் கொள்ளணும் பிள்ளைகள். நீங்க 25 பேட்ச் உங்களுக்கு இன்றைக்கு எக்ஸாம் டேட் வெளியிட்டானா இல்லையா? யாருக்கு தெரியும்? இன்னைக்கு எக்ஸாம் டேட் வெளியிட்டது யாருக்கு தெரியும்? 11/10 இருந்து 12/5 மட்டும். வெரி குட். எத்தனை? 11
11ஆம் மாசம் 10ஆம் திகதியிலிருந்து 12ஆம் மாசம் 5ஆம் திகதி வரை உங்களோட எக்ஸாம் வந்து போடப்பட்டிருக்கு. அப்ப 11ஆம் மாசம் 10ஆம் திகதி நீங்க விரும்பியோ விரும்பாமலோ, சரியா, நீங்க விரும்பியோ விரும்பாமலோ எக்ஸாம் நடக்கத்தான் போகுது. நீங்க அதுக்கு ரெடியாகத்தான் வேணும். அப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம், இப்ப இருக்கிறவங்களோட நிலைமையில நீங்க போய்த்து எக்ஸாம் எழுதி 3A எடுப்பீங்களா? இப்ப இருக்கிற நிலைமையில வச்சு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். ஏழுமா? நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று போட ஏழுமா? இன்ஷா அல்லாஹ். சார் வேலைங்கள்ல எப்படி? இன்ஷா அல்லாஹ் எழும். அப்ப ரெடியாவே இருக்கிறீங்க? ஓ சார். சரி. அப்ப நீங்க உங்களை செக் பண்ணிக்கோங்க. இப்ப எல்லாருமே வந்து அஸ்ரித் சொல்றீங்க ஏழும், சஹ்னா சொல்றீங்க ஏழும், கிரேஸ்மிலா ஆன்சர் இல்ல. அப்ப ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு நிலைமையில இருக்கிறீங்க. இப்ப நான் சொல்ல வாரேன் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க வந்து இப்போ உங்களுக்கு ஏழும்னு சொல்றீங்க தானே, சரியா? இப்ப நீங்க எக்ஸாம், இப்போ உங்களோட எக்ஸாம் வந்து நாளைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க போய் எழுதி நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுப்பீங்களா? 3 எடுப்பீங்களா? நாளைக்கு உங்களோட ஃபைனல் எக்ஸாம் இருக்குது. ஏழுமா? ஏழுமே இல்லதா? எழும் சார். அப்ப நான் உங்கள்ட்ட சரி, நீங்க நாளைக்கு ஃபைனல் எக்ஸாம் ஈக்குது, நீங்க போய்த்து 3A எடுக்க இயலும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல தானே ஈக்கிறீங்க சஹ்னா. அப்ப நான் உங்கள்ட்ட வந்து சில கேள்விகள் கேட்பேன். ஒரு கேள்விக்கும் ஆன்சர் பிழையா வைக்கப்படாது. உங்களுக்கு சொல்ல இயலுமா? பாப்போமே. அப்ப நீங்க ரெடியாண்டு? சார் கேளுங்க. ஆ, சரி. அப்ப நீங்க ரெடியான்னு பார்ப்போம். இப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு நீங்க சொல்லணும், முகாமைத்துவம் இருக்குது தானே, இந்த முகாமைத்துவத்துல வந்து முகாமைத்துவம் சம்பந்தமா பல நபர்கள் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, வரைவிலக்கணங்கள் கூறுகிறாங்க முகாமைத்துவம் சம்பந்தமா. அதுல ரொபர்ட் கிரீட்னர் சொன்ன வரைவிலக்கணத்தை சொல்லுங்க பாப்போம். ரொபர்ட் கிரீட்னர் உடனே சொல்லணும், நோட்ஸ் பெறப்படாது. உண்மையா இருந்து விளங்கினா உங்களுக்கு தெரிஞ்சேன்னு சொல்லி சொல்லணும். ரொபர்ட் கிரீட்னர் வரைவிலக்கணம் என்ன? அவர் சொன்ன வரைவிலக்கணம் என்ன? மாற்றமடைந்து வர சூழ்நில ஏனையவர்களை கொண்டு இல்லாட்டி அவர்களால வேலைகளை செய்யக்கூடிய ஆட்கள். இது சரியான ஒரு ஆன்சரா? அதாவது மாற்றமடைந்து வருகின்ற, சரியா சொல்லணும். இப்படியா நீங்க போய் எக்ஸாமுக்கு எழுதுவீங்க சஹனா? இல்ல அது நவம்பர்ல ரெடி ஆயின்னு வரும் சார். நாளைக்கெல்லாம் இல்ல கஷ்டம் தான். ரைட். சரியா? ரைட். இப்ப மேக்சிமம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெடியாவே இருக்கிறீங்க, சரியா? எக்ஸாம் எப்பன்னு தெரியா, ஆனா இப்ப சரியா டேட் ஒன்று சொல்லிக்கிறான். ரைட். இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்ன பிள்ளைகள், சரி உங்கள்ட்ட நீங்க ரெடியாவே இருக்கிறீங்களா, நாளைக்கு எக்ஸாம் வச்சா நீங்க எழுதக்கூடிய மாதிரி இருக்குமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே வந்து என்ன செய்யுங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. அப்ப இதெல்லாம் வந்து நான் கேட்டதுக்கான ரீசன் என்ன, ரீசனுக்காக என்ன காரணத்துக்காக இந்த கேள்விகளை உங்கள்ட்ட முன் வச்சேன் அப்படின்னு சொன்னா, உங்களோட எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குது. இன்னும் வந்து நீங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப 3Aன்றதை தாண்டி நல்ல ஒரு செட் ஸ்கோரை வந்து அடைஞ்சு கொள்ற மாதிரி உங்களோட ஸ்டடீஸ், உங்களோட ரிவிஷன்
நீங்க படிச்ச பாடத்தை வந்து சரியான முறையில ரிவிஷன் பண்ணி சரியா பிளான் பண்ணி அந்த டைம் டேபிளுக்கு ஏத்த மாதிரி நான் இந்த டைம்ல இந்த வேலையை செய்யணும். விளைஞ்சா சொல்றது இந்த அதாவது நைட் டைம்ல வந்து சரியா 10ல இருந்து 12 வரங்காட்டியும் ஒரு கணக்கொண்டு செய்யணும். அதே மாதிரி முகாமைத்துவம் பாடத்தை வந்து நாங்க மார்னிங் டைம்ல எழுமின உடனே படிக்கணும். விளங்கிச்சா? அப்ப இப்படியாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்க உங்களை வந்து இன்னும் இன்னும் அதாவது ஆரம்பத்துல நீங்க எப்படி நீங்க படிச்சு கொண்டு இருந்தீங்களோ ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் ஆகணும். உங்களோட டைம் அதிகமா நீங்க படிப்புக்காக செலவழிக்கணும். அப்படி செலவழிக்கிற சந்தர்ப்பத்துல தான் உங்களோட உம்மா அப்பா உங்களுக்காக கஷ்டப்பட்ட அந்த கஷ்டப்பட்டதுக்கான உங்களுக்காக செலவழிச்சதுக்கான விளங்கினா அதுக்கான பலனை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே ரிசல்ட்ஸ் வந்த பிறகு ஒரு சந்தோஷம் உண்டு, ஒரு மகிழ்ச்சி உண்டு. அந்த தாய் தகப்பன் முகத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குற அளவுக்கு நாங்க எங்களோட ஹார்ட் ஒர்க்கிக்கணும். சும்மா விளையாட்டுத்தனமா வந்து நீங்க வந்து எக்ஸாமை வந்து செய்ய போனீங்க அப்படின்னு சொன்னா அல்லது கணக்கில்லாம விட்டீங்கன்னு சொன்னா அல்லது இன்னும் நாளைக்கு இது படிச்சு கொள்ளையிலும் அப்படின்ற ஒரு அதாவது என்னது பொடுபோக்கா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து சரியான ரிசல்ட்ஸ் எடுத்து கொள்ளையிலாம் போய்த்தரும். விளங்கினா? அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி நல்ல பெறுபேற்று வந்து அடைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி உங்களோட ஹார்ட் ஒர்க்கை உங்களோட டைமை வந்து அதிகமா 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 எதுக்கு செலுத்தணும் அப்படின்னு சொன்னா படிப்புக்காக செலுத்தணும். சரியா? இன்னும் உங்களுக்கு காலம் இல்ல. உங்களுக்கு இன்னும் காலம் இல்ல. இன்னும் கொஞ்ச காலம் தான் நீக்குது எக்ஸாமுக்கு. இப்ப நீங்க நினைப்பீங்க இன்னும் நிறைய நாள் 11ஆம் மாசம் தானே எக்ஸாம். இப்பதானே 4ஆம் மாசம் 24ஆம் தேதி அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இப்படின்னு பேத்துரும். டக்குன்னு பேத்துரும். அதுக்குன்னு கண்ணை மூடி திறந்து பார்த்துட்டு இல்ல போகல சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? அது இப்ப விளங்காது. எப்ப சரியா விளங்கும் அப்படின்னு சொன்னா நாளைக்கு எக்ஸாம் இன்னைக்கு இருந்துட்டு யோசிப்பீங்களா அட இன்னும் கொஞ்சம் படிச்சு கேளும் அல்லது எக்ஸாம் ஹோல்ல வச்சு பேப்பரை தந்த உடனே இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியாத டைம்ல நீங்க யோசிப்பீங்க. அதால நீங்க இப்பவே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நிறைய டைமை வந்து அந்த என்னது விளையாட்டுகளுக்கு போறது, வெளியே சுத்துறது, அதே மாதிரி வந்து ஃபங்க்ஷனுக்கு நிறைய போறது, ட்ரிப் போறது, கல்யாணத்துக்கு போறது, அங்க போறது இங்க போறது அது இது எல்லாத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஸ்டாப் பண்ணிடணும், குறைச்சு கொள்ளணும். இல்லைங்க மிக முக்கியமான நிகழ்வுகளுக்கு போய்த்தான் ஆகணும், கட்டாயமா போய்த்தான் ஆகணும், நாங்க போவாட்டி அது நடக்காது அப்படின்ற ஒரு கட்டாய பாடம் நீந்துச்சுன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. சரியா? ஆனா சில விஷயங்களுக்கு இயலாதுன்ற டைம்ல இயலான்னு சொல்லித்தான் ஆகணும். சரி, அதுக்கு நீங்க தயங்க தேவையில்லை. ஏன்னா உங்களை நீங்க நீங்க தான் பார்த்துக்கொள்ளணும். சரியா? வேற யாரும் வந்து கடைசி காலத்துல கடைசி நேரத்துல நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கிற நிலைமையில யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. சரியா? உங்களோட கல்வித்தான் உங்களை பாதுகாக்க போகுது. இப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? அதுக்கேத்த மாதிரி உங்களை நீங்க தயார்படுத்தி கொள்ளணும். அப்ப நான் உங்கள்ட்ட கேட்க போறேன், உங்களுக்கு பெரிய மோட்டிவேட்டர் யார்? உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு நீங்க மோட்டிவேட் ஆகுறதுக்கு உங்களுக்காக இருக்கிற பெரிய மோட்டிவேட்டர் யார் அப்படின்னு சொன்னா நீங்க தான், வேற யாரும் இல்ல. விளைஞ்சா? என்ன கருத்தின்படி நீங்க தான் உங்களை மோட்டிவேட் பண்ற மிகப்பெரிய ஒரு ஆயுதம். நீங்க சஹனா உங்கள்ட்ட நீங்க யாருன்னு கேட்டா மோட்டிவேட்டர் சஹனாவுக்கு மிகப்பெரிய மோட்டிவேட்டர் யாருன்னு சொன்னா சஹனா தான். அஸ்ரிஜிக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேட்டர் யாருன்னு சொன்னா அஸ்ரிஜ் தான். கிரேஸ்மிலாக்கு மிகப்பெரிய மோட்டிவேட்டர் யாருன்னு சொன்னா கிரேஸ்மிலா தான். விளங்கிட்டா உங்களுக்கு சொல்றது? அப்ப நல்லா விளங்கி கொள்ளணும். உங்களுக்குள்ள இருக்கிற திறமைய, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கல்வி திறன்களை நீங்க வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க நீங்க யார் அப்படின்னு சொல்லி முதலாவது நீங்க நீங்க என்ன செய்யணும்? ஆய்வு செஞ்சு கொள்ளணும். நான் எதுல பிழை விடுறேன், நான் எதை திருத்தி கொள்ளணும், நான் அடுத்த கட்டமா என்ன செய்யணும், எனக்கு எது விளங்கல்ல, அப்ப விளங்காத சப்ஜெக்ட நான் அதுக்கு அந்த விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி அடுத்த பிளான் என்ன, உங்களை நீங்க தயார்படுத்தாத வர, உங்களை நீங்க திருத்தாத வர, உங்களை நீங்க வந்து மோட்டிவேட் பண்ணாத வர வேற யாருமே வந்து என்ன செய்யலாது அப்படின்னு சொன்னா மோட்டிவேட். சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக
விலையும் கொள்ளணும். சரியா? உங்களை நீங்க தயார்படுத்தணும், உங்களை நீங்க திருத்தி கொள்ளணும், உங்களை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த எக்ஸாம் காலத்துக்கு காலம் வர எக்ஸாம் 11ஆம் மாசம் என்னது 11ஆம் மாசம் 10ஆம் தேதி வர நீங்க என்ன செய்யணும், நீங்க நெருப்பா வேலை செய்யணும். உங்களோட வேலைகளை உங்களோட டைமை வந்து படிப்புக்காக அதிகம் செலவிடணும். விளங்கினா சும்மா விளையாட்டுக்காக எடுப்ப அந்த போனை பார்த்துக்கிட்டு ஸ்டேட்டஸ் போட்டு வீடியோ பார்த்துக்கிட்டு விளைஞ்சா சொல்றது ஃபேஸ்புக் நோண்டிட்டு இன்ஸ்டாகிராம் நோண்டிட்டு விளங்கினா இது எல்லாத்தையும் முற்றாக கொஞ்சம் கொஞ்சம் அந்த கஷ்டமா இருந்தா கொஞ்சம் 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 டைமை ஒதுக்கி அந்த ஒரு கட்டத்துக்கு பிறகு முற்ற வந்து என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா தவிர்த்துருங்க அதெல்லாம். இப்போ உங்களோட காலம், உங்களுக்கான காலம். நீங்க தான் நீங்க யாரு, நீங்க யாராவ போறீங்க, எதிர்காலத்துல என்னவாக போறீங்க, கஷ்டப்பட போறீங்களா, இலகுவா வாழ போறீங்களா அப்படின்றத நீங்க தான் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா முடிவு செய்ய போறீங்க. அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் நீங்க நன்றா ஒரு பிளான் ஒண்ணு பண்ணி அந்த 3 பாடத்தையும் ஏ லெவல்ல நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று டாப் ரிசல்ட்ஸ் உண்டு இல்லைங்க ஏரியாலே யாருமே எடுக்காத மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் உண்டு எடுக்கிற மாதிரி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா உங்களை நீங்க தயார்படுத்துறதுக்கு இதுக்கு பொறவு செயற்பட போறீங்க. சரியா? அப்ப எல்லாரும் ரெடியா? செயற்படுவீங்களா? கான்பிடென்ட்டா உங்களோட ஆன்சர் வரணும். ரெடியா? எல்லாரும் ரெடி ஆவீங்களா இதுக்கு பிறகு? இன்ஷா அல்லாஹ் ரெடி சார். ரைட், இன்ஷா அல்லாஹ். சரி, அப்ப நாங்க வந்து என்ன செய்வோம் என்றால் எங்களோட டாபிக் உள்ள போவோம். இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா அந்த முகாமைத்துவ திறன். சரி, அப்ப அந்த முகாமைத்துவ திறன்களை நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா இந்த ரோபர்ட் எல் கேட்ஸ் அறிமுகப்படுத்திய இந்த முகாமைத்துவ திறன்கள் வந்து 3 திறன்கள் இது. எண்ணக்கருவாக்க திறன், மானுட திறன், தொழில்நுட்ப திறன் அப்படின்ட்டு. முதலாவதா நாங்க பார்க்க போறோம் என்னென்றால் எண்ணக்கருவாக்க திறன். எண்ணக்கருவாக்க திறன். அப்ப எண்ணக்கருவாக்க திறன் அப்படின்னு சொன்னா என்னண்டா சிக்கலான சந்தர்ப்பம் ஒன்றில் உருவாகின்ற புதிய கருத்துக்களை பகுப்பாய்வு செய்யும் உள ரீதியான ஆற்றலை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் எண்ணக்கருவாக்க திறன் அப்படின்னு சொல்றோம். ஒரு சிக்கலான சந்தர்ப்பம் விளையாட்ட சொல்றது. அப்ப சிக்கலான சந்தர்ப்பம் ஒன்றுல உருவாகின்ற புதிய கருத்துக்களை பகுப்பாய்வு செய்யறது. அப்ப பகுப்பாய்வு செய்து உதாரணமா ஒரு உற்பத்தி ஒன்று வந்து நடைபெற்றிருக்கிற டைம்ல அந்த உற்பத்தியின் வடிவம் ஒட்டோவா வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா மாற்றம் அடையுது. அப்ப மாற்றம் அடையுது அப்படின்னு சொன்னா அதுக்கான காரணத்தை தெரியல. அப்ப அதுக்காக ஈக்கிற எங்கட உளரீதியான ஆற்றல்ல தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த எண்ணக்கருவாக்க திறன். அது உற்பத்தியிலே ஆயிக்கலாம், அல்லது உதாரணமா ஒரு நிறுவனத்துல 2 நபர்களுக்கு இடையில சண்டை ஏற்படுது, சச்சரவு ஒன்று ஏற்படுது. அப்ப ஏதாவது ஒரு நபரை வந்து அந்த நிறுவனத்துல இருந்து விலக்கணும். அப்பதான் அந்த நிறுவனத்துல சண்டை இல்லாம சரியான முறையில வந்து ஏன்னா அவங்களுக்கு 2 பேருக்கும் இடையில தொடர்ச்சியா சண்டை நடைபெறுது. அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல நாங்க எவ்வாறான முடிவை எடுக்க போறோம்? அப்ப இதைத்தான் நாங்க நாங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னால் எண்ணக்கருவாக்க திறன் அப்படின்னு உதாரணமா சொல்லிடும். சரியா? அப்ப அது என்ன அமைப்பொன்றோட அகப்புற சூழல் தொடர்பாக காணப்படுகின்ற விளக்கமாய்க்கலாம், முழுமையினை காணக்கூடிய ஆற்றல், பிரச்சனைகளை விளங்கிக் கொள்றது, தீர்வினை வழங்கக்கூடிய ஆற்றல், இப்ப சொன்ன மாதிரி தூர நோக்கு, நுண்ணிய நுட்பமான முறையில சிந்திக்கும் ஆற்றல், செயன்முறை ஒன்றை விளக்கும் ஆற்றல். ஒரு 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 உற்பத்தி செயன்முறையாய்க்கலாம், அல்லது ஒரு விற்பனை செயன்முறையாய்க்கலாம். விளங்கின சொல்றது ஒரு அதை வந்து எப்படி செஞ்சு கொள்றது, விளங்கிட்டா எவ்வாறான மூலப்பொருட்களை நாங்க இடுறது. சரி, இது தொடர்பான விளக்கத்தை நாங்க கொடுக்குற ஒரு ஆற்றலை கொணும். விளைஞ்ச சொல்றது அதாவது நுட்பமான முறையில சிந்திக்கும் ஆற்றல். இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா அந்த எண்ணக்கருவாக்க திறனுக்குள்ள உள்ளடங்குது. சரி, எண்ணக்கருவாக்க திறனுக்குள்ள வந்து உள்ளடங்குற விடயம். சரி, ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா அந்த பிரச்சனையை நாங்க என்ன பிரச்சனை அப்படின்றத விளங்கி கொள்ளணும். அப்ப விளங்கி கொண்டா தான் என்ன செய்யலும் எங்களுக்கு ஒரு தீர்வு உண்ட, அதுக்கான ஒரு முடிவு உண்ட எடுத்துக்கொள்ள இயலும். சரியா? அப்ப பிரச்சனையை விளங்கி கொள்றது, தீர்வினை வழங்குற ஆற்றல், தூர நோக்கு, நுண்ணிய முறையில வந்து நுட்பமான முறையில சிந்திக்கும் ஆற்றல், செயன்முறை ஒன்ற விளங்குற ஆற்றல். இதெல்லாம் வந்து என்னண்டா இந்த எண்ணக்கருவாக்க திறனுக்குள்ள உள்ளடங்குற விடயம்.
எண்ணக்கருவாக்க திறனுக்குள்ள உள்ளடங்குற விடயம். அப்ப இந்த எண்ணக்கருவாக்க திறன் அதிகமாக தேவைப்படும் முகாமையாளர் யாருன்னு சொன்னா உயர்மட்ட முகாமையாளர். அப்ப நாங்க அந்த முகாமையாளர்களை நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அவங்களோட அதிகாரங்களுக்கு அமைவாக நாங்க 3 வகைகளாக நாங்க வகைப்படுத்தினோம். 3 பிரிவினர்களாக நாங்க பிரிச்சோம். யாரு? உயர்மட்ட முகாமையாளர், நடுத்தர மட்ட முகாமையாளர், கீழ்மட்ட முகாமையாளர். அப்ப இந்த எண்ணக்கருவாக்க திறன் அப்படின்றது யாருக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்றால் உயர்மட்ட முகாமையாளர்களுக்கு. யாருக்கு? உயர்மட்ட முகாமையாளருக்கு. அந்த உயர்மட்ட முகாமையாளர் தான் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா அமைப்பொன்னோட அகப்புற சூழல் தொடர்பாக விளக்கம் கொண்டிருப்பாங்க. முழுமையினை காணக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு தான் இருக்கும். அதிகமா பிரச்சனைகளை விளங்கி கொண்டு அதுக்கேற்ற மாதிரியான தீர்வுகளை வழங்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கணும் உயர்மட்ட முகாமையாளர். தூர நோக்கூடியவராக காணப்படணும். நுட்பமான முறையில சிந்திக்கும் ஆற்றலை கொண்டிருக்கணும். ஒரு செயன்முறை ஒன்றை விளக்குற ஆற்றலை கொண்டிருக்கணும். இதெல்லாம் யாருக்கு அதிகமா தேவை அப்படின்னு சொன்னா உயர்மட்ட முகாமையாளருக்கு. அதுக்கு உயர்மட்ட முகாமையாளர். சரி, அடுத்ததாக 2வது வாரம் என்ன திறன் சொன்னா மானுட திறன். ராபர்ட் எல் கர்ட்ஸினால முன்வைக்கப்பட்டுள்ள அறிமுகப்படுத்தியுள்ள திறன்கள்ல 2வது திறன் தான் என்னன்னு சொன்னால் மானுட திறன். மானுட திறன். சரி, அப்ப இந்த மானுட திறன் அப்படின்னு சொன்னால் என்ன விஷயம்டா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். ஏனையவர்களை விளங்கிக் கொள்றதுக்கு, சரி, அவர்களோட ஒத்துழைப்புடன் வேலை செய்வதற்கு, சரி, அவர்கள் மூலம் வேலையை செய்து கொள்றதுக்கு மனிதாபிமான முறையில நடந்து கொள்றதுக்கும் முகாமையாளர் ஒருவரிடம் காணப்படுகின்ற ஆற்றலை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா மானுட திறன் அப்படின்னு சொல்றோம். என்ன திறன் அப்படின்னு சொல்றோம்? மானுட திறன் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஏனையவர்களை விளங்கி கொள்ளணும். அவங்க எப்படி வேலை செய்யறாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க தொடர்ச்சியா வேலைக்கு வருவாங்களா, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அவங்களோட மனநிலை எப்படி, சரி, அவர்களை அந்த ஏனையவர்களை விளங்கி கொள்ளணும். அப்படி ஏனையவர்களை விளங்கி கொண்டு அவர்களுடன் ஒத்துழைப்புடன் வேலை செய்யும். சிலவங்களுக்கு திடீர்னு கோபம் வரும். சரியா? அப்ப இப்படியாக நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள், நிறைய என்னது கொள்கைகள், சரியா, நிறைய குணங்கள் காணப்படும். அப்ப அவர்களோட ஒத்துழைச்சி வேலை செய்யறதுக்கும் அவர்கள் மூலம் வேலைகளை செய்து கொள்றதுக்கும் அவர்கள் மூலம் வேலைகளை செஞ்சு கொள்றதுக்கும் மனிதாபிமான முறையில நடந்து கொள்றதுக்கும் முகாமையாளர் ஒருவரிடம் காணப்படுகின்ற ஆற்றலை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா மானுட திறன். மனிதர்களோட எப்படி நடந்து கொள்ளணும், அப்ப நடந்து அவர்களோட ஒத்துழைச்சு வேலை செய்யணும், அவர்களை கொண்டு வேலை செய்யணும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன ஒரு மனிதாபிமானம் தேவை. அப்ப மனிதாபிமான முறையில நடந்து கொள்றதுக்கும் முகாமையாளர் ஒருவரிடம் காணப்படுகின்ற ஆற்றலை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் மானுட திறன் அப்படின்னு சொல்றோம். மானுட திறன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இப்படியான இந்த மானுட திறன் அப்படின்றது அனைத்து மட்ட முகாமையாளருக்கும் தேவை. உயர்மட்ட முகாமையாளர்களாய்க்கலாம், அல்லது நடுத்தர மட்ட முகாமையாளர்களாய்க்கலாம், அல்லது கீழ்மட்ட முகாமையாளர்களாய்க்கலாம். சரி, இந்த 3 மட்ட முகாமையாளர்களுக்கும் அனைத்து மட்ட முகாமையாளர்களுக்கும் கட்டாயமா என்ன தேவை? இந்த மானுட திறன் அப்படின்றது தேவை. மானுட திறன் அப்படின்றது தேவைப்படும். சரியா? அப்ப எல்லாரும் ஒருவரை ஒருவர் புரிஞ்சு கொள்ளணும், அவர்களோட ஒத்துழைத்து வேலைகளை செய்யணும், விளைஞ்சா மனிதாபிமான முறையில நடந்து கொள்ளணும். இது அனைத்து மட்ட முகாமையாளருக்கும் மானுட திறன் கட்டாயமா தேவைப்படுது. அதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நினைக்கலாம். 3வது முகாமையாளர்களிடம் காணப்படக்கூடிய 3வது திறன் தான் என்னன்னு சொன்னால் தொழில்நுட்ப திறன். தொழில்நுட்ப திறன். சரி, அப்ப அந்த தொழில்நுட்ப திறன் அப்படின்னு சொன்னா என்னண்டா ஏதேனும் விசேட துறைக்குரிய ஏதேனும் கர்மங்களை செய்வதற்கு முகாமையாளர் ஒருவரிடம் காணப்படக்கூடிய சிறப்பு அறிவு, அனுபவம், ஆற்றல்,
அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா தொழில்நுட்ப திறன். தொழில்நுட்ப திறன். சரி, அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். தொழில்நுட்ப திறன் அப்படின்றது என்ன? தொழில்நுட்ப திறன்டா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு உங்கள்கிட்ட எழுந்துச்சுன்னு சொன்னா, ஒரு விசேட துறை. சரியா? ஏதேனும் ஒரு விசேட துறைக்கு ஏதேனும் ஒரு விசேட கருமங்களை செய்யறதுக்கு முகாமியாளரிடம் காணப்படுகிற சிறப்பு அறிவு, அனுபவம், ஆற்றல். இப்ப உதாரணமா நாங்க எடுத்துக்கொண்டா, இப்ப ஒரு கம்ப்யூட்டர்ல கணக்கு செய்யறது. சரியா? பிசில கணக்கு செய்ய போறோம். கம்ப்யூட்டர் ஒன்றுல எக்ஸலை யூஸ் பண்றது. எக்ஸலை யூஸ் பண்ணி நாங்க கணக்கை இந்த அதாவது வரவு அதுல லாபம் எவ்வளவு கிடைக்குது. அப்ப இது சம்பந்தமா நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், இந்த எக்ஸல்ல நாங்க அந்த வருமானம், செலவு, லாபம், இது சம்பந்தமான எல்லா விடயமும், பொருளுடைய விலை எல்லாத்தையும் பதிவு செய்ய போறோம். இதை கம்ப்யூட்டர்ல செய்யும். அப்ப ஏதேனும் ஒரு விசேட துறை, அப்ப கணக்கீட்டுக்கு எக்ஸலை எப்படி பயன்படுத்துறது, அந்த எக்ஸலை பயன்படுத்துறதுக்கு அந்த முகாமையாளருக்கு என்ன ஒரு அது சம்பந்தமான விளக்கம் உண்டு, சிறப்பு அறிவு ஒன்று தேவை. அந்த எக்ஸலை நிறைய நாள் நிறைய வருடங்கள் பாவித்த ஒரு அனுபவம் ஒன்று தேவை. அதே மாதிரி அதை டிஃபரெண்டா அதுல ஷார்ட்கட் எல்லாம் தெரிஞ்சு வச்சு கொள்றதுக்கான ஆற்றல்கள் தேவை. இந்த சிறப்பு அறிவு, அனுபவம், ஆற்றல் இதெல்லாத்தையும் தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால், என்ன சொல்றோம்? தொழில்நுட்ப திறன். தொழில்நுட்ப திறன் விளைஞ்ச சொல்றது. அப்ப இப்படியான இந்த தொழில்நுட்ப திறன் யாருக்கு தேவை அப்படின்னு சொன்னா, அதிகமா தொழில்நுட்ப திறன் இவருக்கு மட்டும்தான் தேவை? எல்லா மட்ட முகாமையாளருக்கும் தொழில்நுட்ப திறன் தேவை. எல்லா மட்ட முகாமையாளர்களுக்கும் மானுட திறன் தேவை. எல்லா மட்ட முகாமையாளருக்கும் எல்லா மட்ட முகாமையாளருக்கும் என்ன கருவாக திறன் தேவை. இதுல என்ன கேள்வின்னு சொன்னா, யாருக்கு அதிகமா தேவை? தொழில்நுட்ப திறன் யாருக்கு அதிகமா தேவை அப்படின்னு சொன்னா, கீழ்மட்ட முகாமையாளர். அப்ப கீழ்மட்ட முகாமையாளருக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம் என்னன்னு சொன்னா, முதல் வரிசை மட்ட முகாமையாளர். கீழ்மட்ட முகாமையாளருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்? முதல் வரிசை மட்ட முகாமையாளர். சரி, அப்ப அந்த முதல் வரிசை மட்ட முகாமையாளருக்கு தான் என்னண்டா அதிகமா தொழில்நுட்ப திறன் தேவை. அப்ப உயர்மட்ட முகாமையாளருக்கும் நடுத்தர மட்ட அல்லது இடைமட்ட முகாமையாளருக்கும் இந்த தொழில்நுட்ப திறன் தேவையில்லையான்னு கேட்டா அப்படி இல்லை, தேவை. ஆனா இந்த முதல் வரிசை மட்ட முகாமையாளருக்கு தான் அதிகமா தேவை, அந்த ரெண்டு நபர்களையும் பார்க்க. விளைஞ்ச சொல்றது. அப்ப அதை நீங்க என்ன செய்யணும்டா தெளிவாக விளங்கி கொள்ளணும். அப்ப தொழில்நுட்ப திறன்டா என்ன? ஏதேனும் விசேட துறைக்குரிய ஏதேனும் கருமங்களை செய்யறதுக்கு முகாமையாளரிடம் காணப்பட வேண்டிய சிறப்பு அறிவு, அனுபவம், ஆற்றலை தான் நாங்க என்ன சொல்றோம்? தொழில்நுட்ப திறன் அப்படின்னு சொல்றோம். தொழில்நுட்ப திறன் அப்படின்னு சொல்றோம். முதல் வரிசை மட்ட முகாமையாளருக்கு தான் தொழில்நுட்ப திறன் அதிகமா தேவைப்படும். சரியா? இது கிளியரா விளங்கினா? இது கிளியரா விளங்கினா? ஓ சார். ரைட். இப்ப அடுத்த டாபிக் உள்ள வாரம் என்னன்னா, அதே விஷயம் தொடர்ச்சியா பல்வேறு முகாமைத்துவ மட்டங்கள் மற்றும் அம்மட்டங்கள் முகாமையாளரிடம் காணப்பட வேண்டிய திறன்களுக்கும் இடையிலான தொடர்பு என்ன? சரி, இப்ப நீங்க இதுல போட்டிக்கிற இந்த வரைபடத்தை ஒருக்கா பாருங்க. சரி, முகாமைத்துவ மட்டங்கள் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்ப உயர்மட்ட முகாமையாளருக்கு எந்த திறன் அதிகமா தேவை? எந்த திறன் அதிகமா தேவை? நீங்க இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க பாப்போம். எந்த திறன் அதிகமா தேவை? என்ன கருவாக்கல் தெரியும். எண்ண கருவாக்க திறன். அதே மாதிரி கீழ்மட்ட முகாமையாளருக்கு எந்த திறன் அதிகமா தேவை? தொழில்நுட்ப திறன். தொழில்நுட்ப திறன். சரியா? அதைத்தான் இந்த வரைபடத்துல காட்டுகிறான், உங்களுக்கு சிம்பிளா விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி. அப்ப இந்த மானுட திறன் அப்படின்றது எந்த முகாமைத்துவ மட்டங்களுக்கு அதிகமா தேவை? மானுட திறன். மானுட திறன் அப்படின்றது எந்த முகாமைத்துவ மட்டத்துக்கு அதிகமா தேவை? மூன்று நான் சொல்லுங்க பாப்போம். மட்டங்களுக்கும் தேவைதானே?
ஐதான் அதை வந்து உங்களுக்கு விளங்கிக்கிறா அப்படின்றத பார்க்கத்தான் இந்த கேள்வியை கேட்டேன். 3 மட்டங்களுக்கும், அதாவது உயர்மட்ட முகாமையாளர் ஆகிக்கலாம், நடுத்தர மட்ட முகாமையாளர் ஆகிக்கலாம், கீழ்மட்ட முகாமையாளர் ஆகிக்கலாம். இந்த 3 மட்ட முகாமையாளர்களுக்கும் வந்து மானுட திறன் அப்படின்றது வந்து தேவை, அதிகமா தேவை. 3 நபர்களுக்கும் தேவை. எல்லாரும் வந்து ஒரே மாதிரி அனைத்து மட்ட முகாமையாளருக்கும் வந்து இந்த மானுட திறன் வந்து தேவையாக காணப்படும். அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். அப்ப தனிநபர்களுடனும் குழுக்களுடனும் இணைந்து கருமமாற்ற வேண்டி ஏற்படுவதனால் சகல மட்டத்தில் உள்ள முகாமையாளருக்கும் மானுட திறன் ஒரே அளவில் இருக்கிறது முக்கியமானது. சரியா? அப்ப தனிநபர்களோட குழுக்களோட இணைந்து கருமம் மாற்றணும், வேலைகளை செய்யணும், வேலைகளை செய்விக்கணும், விளைஞ்ச சொல்லுது. அப்ப இப்படி வந்து ஒரு தேவை உண்டிகிறதால சகல மட்ட முகாமையாளருக்கும் வந்து இந்த மானுட திறன் அப்படின்றது ஒரே அளவுல ஈக்கணும். சரி, அடுத்தது 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, அமைப்புல ஊழியர்கள வேலைகளுடன் நேரடியாக தொடர்பு விடுவர்கள் கீழ்மட்ட முகாமையாளர்கள் என்பதனால அவர்களுக்கு தொழில்நுட்ப திறன் கூடுதலாக தேவை. அப்ப அமைப்புல வந்து என்ன, ஊழியர்கள் வேலைகளுடன் நேரடியாக தொடர்பு படுறார்கள் தான் இந்த கீழ்மட்ட முகாமையாளர்கள். சரியா? அதை நாங்க இந்த கீழ்மட்ட முகாமையாளர்கள் அப்படின்ற விடயம் பார்க்கக்கூட நாங்க பார்த்திருந்தோம். அப்படி நேரடியாக தொடர்பு படுறதால அவங்களுக்கு வந்து சிறப்பு அறிவொண்டு வேணும். அந்த துறைக்குரிய, அந்த வேலைக்குரிய, அது சம்பந்தமான அறிவொண்டு தேவை, அனுபவம் உண்டு ஈக்கணும், ஆற்றல் ஈக்கணும் அதுல, இல்லைங்களா? அப்ப இப்படி வேலை, அதாவது ஊழியர்களோட நேரடியாக தொடர்பு படுபவர்களாக இருக்கிறதால கீழ்மட்ட முகாமையாளர்கள் இப்படி வந்து ஊழியர்கள் வேலைகளோட நேரடியாக தொடர்பு படுபவர்களாக காணப்பட்டதால் அவர்களுக்கு வந்து தொழில்நுட்ப திறன் வந்து அதிகமா தேவைப்படுது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அடுத்தது சிக்கலான சந்தர்ப்பங்களில் உருவாகின்ற புதிய கருத்துக்களை பகுப்பாய்வு செய்யறது. சொல்றது அப்படி பகுப்பாய்வு செய்து அதாவது தீர்மானங்கள் எடுக்கிறது. சரி, அப்ப உயர்மட்ட முகாமையாளர்களினால மேற்கொள்ளப்படுது. எது மேற்கொள்ளப்படுது? சிக்கலான சந்தர்ப்பங்கள் உருவாகின்ற போது புதிய கருத்துக்களை பகுப்பாய்வு செய்து அதுக்கான தீர்வுகளை விளங்கினா. அப்ப இந்த விடயங்கள்லாம் வந்து உயர்மட்ட முகாமையாளர்களினால மேற்கொள்ளப்படுது. சரியா? அப்ப இப்படி உயர்மட்ட முகாமையாளர்களினால மேற்கொள்ளப்படுறதால அந்த உயர்மட்ட முகாமையாளருக்கு வந்து என்ன கருவாக்க திறன் அப்படின்றது தேவை. என்ன கருவாக்க திறன் வந்து தேவை. அப்ப என்ன கருவாக்க திறன் அப்படின்னு சொன்னா என்ன பார்த்தோம்? சிக்கலான சந்தர்ப்பம் ஒன்றுல உருவாகின்ற புதிய கருத்துக்களை பகுப்பாய்வு செய்து உளரீதியான ஆற்றலை தான் நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் என்ன கருவாக்க திறன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்களா? அவ சிக்கலான சந்தர்ப்பங்கள்ல உருவாகின்ற புதிய கருத்துக்களை பகுப்பாய்வு செய்து தீர்மானம் எடுக்கிறது. அதே மாதிரி என்னது, தீர்வினை வழங்கக்கூடிய ஆற்றுதல், தூர நோக்கு, நுண்ணியமாக சிந்திக்கிறது, செயல்முறை ஒன்று விளங்குற ஆற்றல். அப்ப இதெல்லாம் வந்து இந்த யாருக்கு அதிகமா தேவை அப்படின்னு சொன்னா உயர்மட்ட முகாமையாளருக்கு. அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளும். அப்ப கடைசியா ஒரு நோட் உண்டு. ஒப்பீட்டு ரீதியில முகாமைத்துவ மட்டத்திற்கு காணப்பட வேண்டிய திறன்கள் மேலே காட்டப்பட்டாலும் முகாமையாளர் ஒருவர் வகிபாகத்தின் வெற்றிக்கு 3 திறன்களும் அவரிடம் காணப்படுதல் மிக அத்தியாவசியமான ஒரு விடயம் ஆகும். அப்ப 3 திறன்களும் வந்து 3 முகாமைத்துவ மட்டங்களுக்கும், உயர்மட்ட முகாமையாளர் ஆயிக்கலாம், நடுத்தர மட்ட முகாமையாளர் ஆயிக்கலாம், கீழ்மட்ட முகாமையாளர் ஆயிக்கலாம். இல்லைங்களா? இந்த 3 மட்ட முகாமையாளர்களுக்கும் வந்து இந்த 3 திறன்களும் ஈக்கணும் அப்படின்றது ஒரு கட்டாயப்பாடு. அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப உயர்மட்ட முகாமையாளருக்கு என்ன கருவாக்க திறன் மட்டும்தான் தேவை அப்படின்னு இல்லை. கீழ்மட்ட முகாமையாளருக்கு தொழில்நுட்ப திறன் மட்டும்தான் தேவை அப்படின்னு இல்லை. உயர்மட்ட முகாமையாளருக்கு என்ன கருவாக்க திறனும் மீக்கணும், மானுட திறனும் மீக்கணும், தொழில்நுட்ப திறனும் மீக்கணும். நடுத்தர மட்ட முகாமையாளருக்கு என்ன கருவாக்க திறனும் மீக்கணும், மானுட திறனும் மீக்கணும், தொழில்நுட்ப திறனும் மீக்கணும். கீழ்மட்ட முகாமையாளருக்கு என்ன கருவாக்க திறனும் மீக்கணும், மானுட திறனும் மீக்கணும், தொழில்நுட்ப திறனும் மீக்கணும். இப்படியாக 3 மட்ட முகாமைத்துவங்களுக்கும் 3 மட்ட முகாமையாளர்களுக்கும் வந்து என்ன செய்யணும், 3 திறன்களும் காணப்படணும். ஆனா இதுல மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு சொன்னா, உயர்மட்ட முகாமையாளருக்கு அதிகமா என்ன கருவாக்க திறன் தேவை,
கீழ்மட்ட முகாமையாளருக்கு தொழில்நுட்ப திறன் அதிகமா தேவை. நடுத்தர மட்ட முகாமையாளருக்கு வந்து மானுட திறன், அதாவது என்னது மானுட திறன் அப்படின்றது வந்து எல்லா மட்ட முகாமையாளருக்கும் சமனா தேவை. இந்த 3 பாயிண்ட்ஸையும் மேலே கொண்டீங்கன்னா சரி. என்னென்ன 3 பாயிண்ட்ஸ்? அந்த 3 பாயிண்ட்ஸையும் எனக்கு சொல்லுங்க. உயர்மட்ட முகாமையாளருக்கு எண்ண கருவாக்க திறன் அதிகமா தேவை. மானிட திறன் வேண்டியது 3 மட்ட முகாமையாளர்களுக்கும் காணப்படணும். தொழில்நுட்பத்திறன் கீழ்மட்ட முகாமையாளர்களுக்கு அதிகமா காணப்படும். வெரி குட். இந்த 3 பாயிண்ட்ஸையும் மேலே கொண்டீங்கன்னா நீங்க இந்த அதாவது இந்த மானுட திறன், தொழில்நுட்ப திறன், அதே மாதிரி வந்து எண்ண கருவாக்க திறன் சம்பந்தமா விளங்கி கொண்டீங்கன்னு அர்த்தம். அதாவது எண்ண கருவாக்க திறன்டா என்னன்றது விளங்கி கொள்ளணும், மானுட திறன்டா என்னன்றது விளங்கி கொள்ளணும், தொழில்நுட்ப திறன்டா என்னன்றதை வந்து நீங்க என்ன செய்யணும், பேசிக்கா விளங்கி கொள்ளணும். இவ்வளவு தான் வந்து உங்களுக்கு இந்த 12.3க்குள்ள வார விடயம். சரியோ? 12.3க்குள்ள வார விடயங்களை திருப்பி ஒருக்கா சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. 12.3க்குள்ள வார விடயங்களை திருப்பி ஒருக்கா சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. முகாமைத்துவ மட்டங்களை நாங்க 3 வகைகளாக நாங்க வகைப்படுத்துவோம். முகாமையாளர்களை 3 வகைகளாக நாங்க வகைப்படுத்துவோம். உயர்மட்ட முகாமையாளர், நடுத்தர மட்ட முகாமையாளர், கீழ்மட்ட முகாமையாளர். விளையுதா? அப்ப அதே மாதிரி வந்து உயர்மட்ட முகாமையாளர்னா என்ன, நடுத்தர மட்ட முகாமையாளர்னா என்ன, அவங்களோட பொறுப்புகள் என்ன, விளைஞ்ச சொல்றது, நடுத்தர மட்ட முகாமையாளரோட கருமங்கள் என்ன, அதே மாதிரி உயர்மட்ட முகாமையாளரோட கருமங்கள் என்ன, கீழ்மட்ட முகாமையாளர்னா யாரு, கீழ்மட்ட முகாமையாளரோட கருமங்கள் என்ன. அதே மாதிரி நிறுவனம் இன்னைக்கு பார்த்த விஷயம் என்னன்னா, நிறுவனம் உன்னோட முகாமையாளர் ஒருவரிடம் காணப்பட வேண்டிய முகாமைத்துவ திறன்கள். அவர் ராபர்ட் எல் கீட்ஸினால முன்வைக்கப்பட்ட அறிமுகப்படுத்தியுள்ள திறன்கள் தான் என்னன்னு சொன்னால் எண்ண கருவாக்க திறன், மானுட திறன், தொழில்நுட்ப திறன். அப்ப இப்படியான திறன்கள் வந்து எண்ண கருவாக்க திறன்டா என்ன, அது வந்து யாருக்கு அதிகமா தேவை, மானுட திறன்டா என்ன, அந்த மானுட திறன் வந்து அனைத்து மட்ட முகாமையாளருக்கும் வந்து மானுட திறன் தேவை, தொழில்நுட்ப திறன்டா என்ன, அந்த தொழில்நுட்ப திறன் யாருக்கு அதிகமா தேவை, இது சம்பந்தமா நாங்க என்ன செஞ்சோம் இந்த 12.3ல வந்து பார்த்திருந்தோம். சரி, அப்ப நாங்க அடுத்த கிளாஸ்ல 12.4 வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 12.4ல என்ன விஷயம் குறிப்பிடப்பட்டது அப்படின்னு சொன்னா, தேர்ச்சி மட்டம் 12.4ல முகாமைத்துவ செயன்முறைகளை நாங்க பார்ப்போம். சரி, முகாமைத்துவ செயன்முறைகளை தேடி அறிதல், இதுதான் 12.4 தலைப்பு. அதை வந்து நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு கிளாஸை முடிச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.